தினம் ஒரு திருப்பாடல் வரிசையில் திருப்பாடல் 109 17 முதல் 31 முடிய. சபிப்பதையே அவன் விரும்பினான், விரும்பிய அதுவே அவன் மேல் விழட்டும். ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை, ஆகவே அது அவனை விட்டு தொலையில் செல்லட்டும். சாபமே அவன் அணிந்த ஆடை, தண்ணீர் என அவன் உடலையும் எண்ணெய் என அவன் எலும்புகளையும் அது நினைக்கட்டும். அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும், நாள்தோறும் அவன் காட்டும் கச்சை போல் இருக்கட்டும். என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக. ஆனால் என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும். உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. மாலை நேர நிழலைப் போல் நான் மறைந்து போகின்றேன். வெட்டுக்கிளியைப் போல் நான் காற்றில் அடித்து செல்லப்படுகின்றேன். நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுறுகின்றன. என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது. நானோ அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவியருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இது உம் ஆற்றலால் நிகழ்ந்துள்ளது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசீர் வழங்கும். எனக்கு எதிராக எழுவோர் இழிவுறட்டும். உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன். என்னை குற்றஞ்சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும். அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும். என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்தினரிடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். நாளை அடுத்த திருப்பாடலில் சந்திப்போம்.